தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிக்கன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்றதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை எடுத்து உங்கள் மத்தியிலே கொண்டு வர தியானிக்க ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் பார்க்கிறீங்க, தொடர்ந்து பாருங்க. அந்த வார்த்தைகள் உங்களையும் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கும். அதன்படி வாழும்போது அது நித்தியத்துக்குள்ளே வழி நடத்தும். கடந்த செய்தியில அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். தொடர்ந்து அங்கே 3ஆம் அதிகாரத்தில் தாயின் கற்பத்திலே சப்பானியாயிருந்த ஒரு மனுஷனை பேதுருவும் யோவானும் குணப்படுத்தும் போது நடக்குகிற காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அதை குறித்ததான காரியங்களை 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது அவர்களை அழைத்து பேதுருவையும் யோவானையும் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த வேதபாரகரும் பரிசேயரும். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இந்த கனமான 2 ஊழியக்காரரும் அங்கே அவர்களை அழைத்து இந்த நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது என்று அவர்களை கண்டிக்கும் போது அவர்களுக்கு சொல்லுகிற காரியம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, அழைத்த தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, தெரிந்து கொண்ட தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, அபிஷேகித்த தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, வரங்களை தந்து அதன் மூலம் தன்னுடைய நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்துகிற, அறிவிக்கிற, ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்துகிற தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, வானத்தையும் பூமியையும் அதுள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற அந்த ஒரே ஒரு தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, அல்லது உங்களுக்கு செவி கொடுக்கிறதா? எது நியாயமாய் இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கன்னு சொல்றாங்க. உண்மையாகவே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் அந்த மனிதன் எப்போதும் ஆவியானவருக்கும் வார்த்தையாகிய இயேசுவுக்கும் தெய்வத்துக்கும் செவி கொடுத்து எந்த சூழ்நிலைகளிலும், எந்த பாடுகளிலும், துன்பங்களிலும், உபத்திரவங்களிலும் தெய்வத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறதை செய்கிற மனிதனாக, அவருடைய சித்தத்தை செய்கிற மனிதனாகவே அவன் இருப்பான். என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன காரியங்கள் தடையா இருந்தாலும் அதை அவன் பொருட்படுத்த மாட்டான். உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். இந்த நாள்ல நானும் நீங்களும் அப்படியாக இருக்கிறோமா? ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, தெய்வத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? எங்களுடைய குடும்பத்துக்கா, மனைவிக்கா, அல்லது எங்களோடு கூட எங்களுக்கு அதிகமாய் தருகிறவர்களுக்கா, எங்களை ஆதரிக்கிறவர்களுக்கா, எங்களை மிகவும் கனப்படுத்துகிறவர்களுக்கா, யாருக்கு நாங்கள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அல்லது இந்த உலகத்துக்கா, உலகத்தில் உள்ள காரியங்களுக்கா? ஒரு தேவ சமூகத்துல உண்மையாய் அழைக்கப்பட்டவர்களாயிருந்தால் எங்களை நாங்களே நிதானித்து
பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். யாருக்கு செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அநேகர் தெய்வத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி தேவ சித்தம் செய்யாத காரணத்தினாலதான் இதனால அநேகர் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில இந்த கிறிஸ்தவம் காணப்படுகிறது. தெய்வத்துக்கு செவி கொடுப்போமாயிருந்தால் ஆண்டவர் தொடர்ந்தும் அவருடைய வல்லமையினால, அபிஷேகத்தினால, வரங்களினால எங்களை பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் தாமே அப்படியாக வாழ எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து நடத்துவாராக. ஆமென்.